ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நெவர் லெட்ஸ் கோ மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இந்த செப்டம்பர் 23 ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். அது இப்போ அமேசான் பிரைம்ல பேன் இந்தியா லாங்குவேஜ்ல தமிழ் லாங்குவேஜ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு அம்மா 2 பசங்க இருக்காங்க. ஆனா அந்த அம்மா அந்த 2 பசங்கிட்ட சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஸோ இந்த காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இந்த உலகத்திலேயே நம்ம 3 பேர் தான் இருக்கும், இதை தவிர மிச்சம் எல்லாம் சாத்தான்கள் அமானுஷ்யம்னு அப்படி ஒரு இதை சொல்லி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. இதெல்லாம் குழந்தைங்கள நமக்கு சோறு ஊட்டும் போது சொல்லக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஃபன்னான ஒரு விஷயமே எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் மெயினாக அவங்க எங்கேயா வெளியே போகணுன்னா கூட இந்த சாப்பாடுக்கு தேவையான விஷயம் தான் எடுக்க போவாங்க. அதுவும் அவங்களோட அந்த வீட்டு கீழே இருக்க அந்த ஒரு பேஸ்மெண்ட்ல வந்து ஒரு ரோப் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட முன்னோர்கள் வந்து கட்டின ரோப். அதனால அதில் போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா அந்த பிள்ளைங்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரோப்பை இடுப்பில் கட்டிட்டு தான் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை கூட்டிட்டு வருவாங்க. எந்த ஒரு இதுனாலும் இப்போ ஏதாவது பொருள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பூச்சிகள் அங்கே இருக்க ஏதாவது பழங்கள் இதெல்லாம் அடிச்சு தான் சாப்பிடுவாங்க அவங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரி வியர்டாக தான் இருந்தது இந்த கதை நான் கேட்கும் போதே, பார்க்கும்போதே இந்த படம். மெயினாக இது வந்து இதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு ஸ்டேஜில் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த பசங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடும், உண்மையிலே இங்கே வந்து சாத்தான்கள்லாம் கிடையாது, மக்கள் இருக்காங்க இதை தாண்டி வெளியே அப்படின்றது. ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. உண்மையாக அந்த படத்தோட பிளாட் பார்க்கும்போது அந்த ஒரு த்ரில்லராக ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக தான் இருந்தது. மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலே பெரி அவங்க தான் அந்த ஒரு மதராக ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக இருந்தது அவங்க ஆக்டிங். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி, அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இறந்து போயிடுறாங்க. பட் ஆனால் அவங்க நடிச்ச வரைக்கும் அவங்களோட கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஏன்னா மொத்த படத்துல ஒரு 3-4 கேரக்டர்ஸ் தான் முக்கியமான கேரக்டர். 3 கேரக்டர் தான், 2 பிள்ளைங்களும் அவங்க அம்மாவும் தான். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு மெயின் லீட் கேரக்டர் அவ்வளோ பிரமாதம். அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது படத்தில் பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த கதையை அவ்வளோ தாங்கி கொண்டு போகிறது அவங்க தான். அவங்களும் அந்த ஒரு 2 பசங்கன்ற போது அந்த 2 பசங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சூப்பராக அவ்வளோ மெச்சூர்டாக நடிச்சிருந்தாங்க. சின்ன பசங்க தான், ஒரு 12-13 வயசு கூட 10-12 வயசு தான் இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது அவங்களோட ஆக்டிங். அந்த 2 பசங்களுமே இந்த 3 பேர் கேரக்டர்ஸ் தான் மொத்த படம் ஃபுல்லாகவே வரும். ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்தளவுக்கு ஒரு மாதிரி எங்கேஜிங்காக அந்த டேரக்டர் கொண்டு போயிருந்தாரு. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராபோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பிரமாதமாக அந்த ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கூட நல்ல ஒரு ஹோம் தியேட்டரில் வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சில ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சின்னதான ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸ் அங்கே வந்துட்டு போகும் இந்த படத்துக்குள்ள. ஆனால் நீட்டாக இருந்தது. டெக்னிக்கல் ஒரு சவுண்ட் குடான ஒரு படம். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமே அலெக்சாண்ட்ரா அவர் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபியும் பண்ணியிருக்காரு, டேரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஸோ சினிமாட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஒவ்வொரு ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த காட்டுக்குள்ளே சுற்றி அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக கேப்சர் பண்ணி ஒரு சில இடங்களில் அந்த ஒரு ஹாரர் மூவிக்கு எலிமெண்ட்ஸ்க்கு ஏற்ற விதமான அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸ்லாம் நிறைய இடங்களில் பண்ணியிருந்தாரு. நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ரொம்ப பிரமாதமாக இருந்த அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியில். அதே மாதிரி எடிட்டிங்கை பொறுத்தவரைக்கும் எலியட் கிரீன்ஸ்பர்க் அவரோட எடிட்டிங் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிட்டா அந்த ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ப்ளஸ் போர் அடிக்காத மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருந்தாரு. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் படம். பட் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாகவே வந்து எடிட்டிங்கில் கட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது சினிமாட்டோகிராஃபி பண்ண அலெக்சாண்ட்ரா மேக்ஸ்மி தான். ஒரு பிரமாதமான ஒரு டேரக்ஷன் அவர்கிட்ட. நான் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப ஒரு 3 கேரக்டர் வச்சுட்டு இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் கொண்டு போகணும், இந்த தான் இருக்க போகுது அப்படின்றது பெரிய விஷயம். அது கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவு அப்படியே கொஞ்சம் டேக் ஆஃப் பண்ணாரு. நான் என்ன நினைச்சேன்னா சரி செகண்ட் ஹாஃப்ல படம் வேற மாதிரி போகுது, செமையா பெரிய சம்பவம் இருக்க போகுதுன்னு பார்த்தா ரொம்ப சப்பையாக வந்து கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் ரெண்டுமே ரொம்ப சப்பையாக முடிச்சிட்டாங்க. அதான் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக படுது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல படம் பெட்டராக வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அலெக்சாண்ட்ரா ஜா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தோட டைரக்ஷன் இன்னும் வந்து ஒரு வேற லெவலில் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா வந்து நல்ல ஒரு கான்செப்ட், ஒரு 3 கேரக்டர் வச்சு முடிஞ்ச அளவுக்கு படத்தை ஒரு 1.5 மணி நேரம் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அப்படி ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன்ட்ரோ வரைக்கும் படத்தை சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வரும்போது ஒரு மாதிரி அப்படி போயிட்டு ஏதோ இந்த கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி முடிஞ்சு போகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன ஒன்று கடைசியில் அந்த பசங்க சரி நமக்கு இந்த உலகத்தை விட்டு வெளியே ஒரு உலகம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது ரொம்ப வந்து நம்ம பல படங்களில் பார்த்ததுனால இது எனக்கு எதுவும் பெருசாக புதுசாகவும் தெரியல. பட் ஆனால் ஒரு சில இடங்கள் அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஹோம் தியேட்டரில் தான் பார்த்ததுனால எனக்கு நல்லா ரொம்ப ஃபீல் ஆச்சு. சில இடங்கள் அந்த ஒரு பயமான ஹாரர் மூமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அதுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது அமேசான் பிரைமில் இருக்குது. ரொம்ப அந்த அளவுக்குலாம் போர் அடிக்காது. ஒரு நல்ல இந்த மாதிரியான ஒரு ஹாரர் த்ரில்லர் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். என்னதான் செகண்ட் ஹாஃப்ல நிறைய மைனஸ் இருந்தாலும் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச். இந்த படம் இன்னும் பெட்டராக வந்திருக்க வேண்டிய படம் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த படத்தோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்க வீக்கெண்டில். இது கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு வயசானவங்க பிடிக்கும். ரொம்ப வயசானவங்க பார்க்கறது ஒரு சில ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளுக்குள்ள இருக்குது. சின்ன சின்ன ஹாரர் எலிமெண்ட்ஸ் தான். ஆனால் சின்ன பசங்க, ஒரு மிடில் ஏஜ் பசங்க, நம்ம ஏஜ் பசங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அமேசான் பிரைமில் ஃப்ரீ டைம்ல என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.